Hi friends, welcome to my channel SSC with Kishore. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து ஒரு பிக் அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய சேனல்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து இதை பற்றின டீட்டெயிலாக வீடியோ போடலான்னு வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆதாரை ஆத்தென்டிகேட் பண்ணி தான் அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணதில் நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்கு. என்னென்னா வந்து ஆல் மாறாட்டம் மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு. அதாவது மோஸ்ட்லி சவுத்தில் கிடையாது, நார்த்தில் தான் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணி நிறைய போனஸ் மார்க்லாம் வந்து இப்போ நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ எஸ்எஸ்சி என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆதாரை பேஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணாக்கா யாராலையும் எந்த ஃபோர்ஜரியும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபோர்ஜரியும் வந்து தடுக்க முடியும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ 2025லேருந்து வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து இனிமேல் வந்து ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்ரெடி அந்த பேங்க்கு டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போனோடனே பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து கேப்சர் பண்ணி தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு எழுத விடுவாங்க. பட் எஸ்எஸ்சியில் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி எழுதிருப்பீங்கன்னா டயர் 1 டயர் 2 வந்து பேப்பர்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்கள் போவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க, அட்மிட் கார்டு கொடுப்பீங்க. ஸோ அதில் ஃபோட்டோ ஒட்டி ஸ்டேட்மெண்ட்டு பின்னாடி ஹேண்ட் ரிட்டன் சாம்பிள் எழுதிட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ அதில் வந்து எந்தவித ஆத்தென்டிகேஷனுமே இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்ததுனால உங்கள் ஃபேஸும் கேப்சர் பண்ணுவாங்க, உங்கள் ஃபிங்கரும் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து இப்போ ஓடிஆர் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இது எந்த ப்ராசஸும் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா 31 மே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் கூட தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அதே தான், அந்த டேட் தான் 31 மே வரைக்கும் தான் டைமு. அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசாக பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிட்டு ஆதார் நம்பர் போட்டோன்னே ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு ஆதார் எனேபிள்டு ஃபோன் நம்பர் எது கொடுத்துருக்கீங்களோ அது ஓடிபி. அது ஓடிபி கொடுத்தோடனே ஆதார் வந்து வெரிஃபை ஆகும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், உங்கள் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனு, அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, இந்த ஆப்ஷன் இந்த இதெல்லாம் கேட்கும். மொபைல் நம்பர் இமெயில் ஐடியுமே வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணால் தான் இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கூட தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ அது கேர்ஃபுல்லாக போடுங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பண்ணும்போது இப்போ என்ன மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அதில் தான் எல்லா கம்யூனிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதை வந்து இப்போ லைவில் வச்சுக்கோங்க. என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அது லைவில் இருக்கணும். அதேமாதிரி என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுவுமே வந்து லைவில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்சோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களோட 10th டீடைல்ஸ் கேட்கும். அதாவது 10th ரோல் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அந்த பர்சன்டேஜ், என்ன போர்ட் ஆஃப் எக்ஸாமில் எழுதுனீங்க, அப்புறம் எவ்வளோ மார்க் எல்லாமே போட்டுருணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். அது என்ன கிராஜுவேட்டா, 10th 12th கேட்கும். ஸோ அதை போட்டுடணும். அதை போட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன கேபியில் இருக்கும், நான் என்ன கேபியில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், அது அவங்களே அதிலே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து ஸ்பெக்ஸ் இல்லாத ஃபோட்டோ தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்பெக்ஸ் இருக்கிற ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சிக்னேச்சர் அதே மாதிரி தான். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு ஒன் டைம் ப்ரிவியூன்னு கேட்கும். அந்த ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிஆர் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர்லேயே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடிட்டும் பண்ண முடியாது. அந்த எடிட் ஆப்ஷன் வந்து 31 மே வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு சப்மிட் பண்ணிடாதீங்க, அப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்கள் நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா நேம்லையும் ஃபாலோ ஆகணும். அதே மாதிரி உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே நேம் தான் எல்லாத்தையுமே ஃபாலோ ஆகிட்டு வரணும். இப்போ வந்து மார்க் ஷீட்டில் ஒரு நேம் இருக்குது, ஆதாரில் ஒரு நேம் இருக்குது அப்படின்னா இப்போ மார்க் ஷீட்டில் வந்து உங்கள் அப்பா நேம் இல்லை உங்கள் மதர் நேம் வந்து பின்னாடி வருது, ஆனால் ஆதாரில் வந்து உங்கள் நேம் மட்டும்தான் இருக்குன்னா மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் மாற்றணும். ஏன்னா மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் மாற்றலாம், பட் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மார்க் ஷீட்டில் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இப்போ மார்க் ஷீட்லலாம் என்னென்ன ஃபாலோ, ஏன்னா ஸ்கூலு காலேஜில் வந்து அதுதான் வந்து லைனாக உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் மாற்றிக்கலாம் ஈஸியாகவே தவிர, பட் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் அதிலலாம் மாற்ற முடியாது.
ஸோ அதனால் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை மாதிரி மாற்றிக்குங்க. நேம் வந்து கரெக்டாக ஃபாலோ ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்பா பேர் இருந்தால் அப்பா பேர் இருக்கணும், அம்மா பேர் இருந்தால் அம்மா பேர் இருக்கணும், இல்லை உங்கள் பேர் மட்டும்தான் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்கணும். இனிஷியல் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதார் கார்டில் வெறும் இயர் மட்டும்தான் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்காது. ஸோ டேட் ஆஃப் பர்த்துமே ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அட்ரஸும் வந்து பர்மனெண்ட் அட்ரஸாக டெம்பரரி அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து கரெக்டாக வந்து அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார்லேருந்து ஃபோட்டோ இருக்குல்ல, ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோவா அப்லோட் பண்ணி இது பண்ண பாருங்க. பழைய ஃபோட்டோலாம் இருந்துச்சுன்னா, அதுவுமே வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெக்ஸ் வியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு இது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெக்ஸ் போடாம தான் நீங்க வந்து எஸ்எஸ்சில வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்பாங்க அப்லோட் பண்ண சொல்லி. ஆதார் ஆத்தென்டிகேட் பண்ணும்போது அப்படி தான் பண்ண சொல்லுவாங்க. அப்படின்றப்போ நீங்க ஆதார்லயும் ஸ்பெக்ஸ் இல்லாம தான் எடுக்கணும். சப்போஸ் ஆதார்ல ஸ்பெக்ஸ் போட்டு எடுத்துட்டு, இதுல வந்து ஸ்பெக்ஸ் இல்லாம எடுத்தீங்கன்னா, அங்கேயே வந்து மால் பிராக்டிஸ் மாரி அது ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஃபைனல் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க எல்லாமே வந்து. அதே மாதிரி ஓடிஆர் டீடைல்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா டெலகிராம்லையும் இன்ஸ்டா ஐடியும் பின் பண்ணுறேன், அதில் டவுட்ஸ் கேளுங்க. அதே மாதிரி நான் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அது பண்ணி டீட்டெயில் வீடியோவும் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் ஃபீஸும் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜென்ரல் கேண்டிடேட்ஸு ஓபிசியாக இருந்தால் 100, அதை தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சிஜிஎல் தான் வரப்போகுது. ஐ திங்க் அது வந்து ஆகஸ்ட்டில் வரப்போகுது. ஃபஸ்ட் எக்ஸாமே அதுதான். ஸோ டைம் வந்து கரெக்டாக 2 மந்த் இருக்குது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போதுலேருந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ரிப்பேர் பண்ணாலும் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே டயர் 1 ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு டயர் 2க்கும் டைம் இருக்கும், நல்லாவே படித்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வேக்கன்சி வந்து டென்டேட்டிவாக 18,000 சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணல வேக்கன்சிஸு. ஸோ அதில் இன்டர்னல் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய டிபார்ட்மெண்ட் 69 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணல. இப்போ டென்டேட்டிவாக தான் விடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ வர வேக்கன்சி வந்து டென்டேட்டிவ் தான். உங்களுக்கு அப்பப்போ வேக்கன்சி வந்து ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபைனல் வேக்கன்சி வந்து உங்களுக்கு டயர் 2 முடிஞ்சு போஸ்டிங் வரும்போது ஒரு வேக்கன்சி வரும், அதுதான் வந்து ஃபைனலு. ஸோ அது வந்து இப்போ டென்டேட்டிவாக விட வேக்கன்சி விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒரி பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி, அந்த ஒரு வேக்கன்சிக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு வேக்கன்சி வந்து ஈஸியாக நம்ம படித்து கிளியர் பண்ணோம் தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். கன்சிஸ்டன்சியாக படிங்க, டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க. டெய்லியுமே வந்து படிங்க. இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் அதுக்குன்னு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஒர்க்கிங் 9 to 5 பார்ப்போம்னா கண்டிப்பாக கம்பல்சரி வந்து ஈவினிங் வந்து 7 to 8 இல்லை 7 to 10 அந்த மாதிரி 2 to 3 hours படிக்கணும். இப்போ ஆல்ரெடி வீட்டில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, நீ கம்பல்சரி வந்து 9 to 5 வந்து படிச்சே தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ என்னன்னா வந்து இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறதுனால நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஏஜென்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி வந்து டிசிஎஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்களாச்சும் வந்து கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் கொஷின் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுக்விட்டின்னு ஒரு எக்ஸாம் ஏஜென்சிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது எஸ்எஸ்சி வந்து தாராளத்து கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். டிசிஎஸ்க்கு பதிலாக இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அது என்னென்னா வந்து அதில் கொஷின் பேப்பர் செட்டிங்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவங்க எப்படின்னா வந்து இந்த ஐஎல்டிஎஸ், டோஃபல், கேட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் ஏஜென்சி அவங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணாலும் எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும், டிஃபிகல்ட்டி ஆஃப் கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு இருக்கும், எக்ஸாமோட காம்படிஷன் இப்போ ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி கன்சிஸ்டன்சியாக படிங்க, நீங்களும் கிளியர் பண்ணலாம். இந்த வாட்டி எஸ்எஸ்சி வந்து நம்ம போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கணும், தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.